வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் முழுக்க மன உறுதியை ஊக்குவிக்கக்கூடிய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன உணவு வகை அப்படின்னு டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சத்து உருண்டை. அந்த பூனைக்காளி விதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர். இந்த பூனைக்காளி விதை அப்படிங்கிறது பொதுவா ஒரு காலத்துல நாம உணவுல பயன்படுத்திட்டு இருக்கிறதா நமக்கு எவிடன்சஸ் இருக்கு. இன்னைய காலகட்டத்தில் நாங்கள் மருந்துகளாக அதை பயன்படுத்துகிறோம். சில விதமான நரம்புகளை பலப்படுத்துறது, நினைவாற்றலை கூட்டுறதுக்கு, அல்லது இதை மாதிரி ஏதாவது மூளையில் சில பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்காக இந்த பூனைக்காளி விதையை கொடுக்குறோம். இப்போ இந்த வியாதி இருந்தால் தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. அதை நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிமுகப்படுத்துறது மூலமாக மன உறுதியை மேம்படுத்துறதுக்கு மக்கள் பயன்படுத்த சொல்கிறோம். இந்த பூனைக்காளி விதைங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி சுத்தப்படுத்தி தோல் நீக்கிட்டு, அந்த ஓடு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு பொடி பண்ணி பயன்படுத்தலாம். அல்லது பூனைக்காளி விதை பொடி அப்படிங்கிறது நம்ம சித்த மருந்து கடைகளிலே கிடைக்கும். அதை வாங்கி இந்த உருண்டை மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த கடைகளில் போய் விதை பொடியை வாங்கிக்கலாம். இதில் வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி கேழ்வரகு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு, முந்திரி பருப்பு, அப்புறம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் போட்டு ஒரு உருண்டை மாதிரி விட்டோம் அப்படின்னாச்சுன்னா குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மன உறுதி கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கும். ஸோ அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆடிங் சப்ஸ்டன்ஸ் டாக்டர்? நெய் ஊற்றணுமா இல்ல பனவெல்லப்பாகு ஊற்ற போறோம், நெய்யும் ஊற்ற போறோம். ஓகே, ரெண்டுமே ஊற்றி தான் நம்ம பிடிக்க போறோம். போடக்கூடிய அத்தனை பொருட்களையும் மன உறுதி கொடுக்கக்கூடியது. நெய்யா இருக்கட்டும், பனைவெல்லப்பாகா இருக்கட்டும், காஞ்ச திராட்சையா இருக்கட்டும், முந்திரியா இருக்கட்டும், எல்லாமே மன உறுதியை கொடுக்கக்கூடியது தான். ஸோ உடல்ல வேற என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் அது கொடுக்குது டாக்டர் இந்த உருண்டை? மன உறுதியை தவிர்த்து வேற என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? பொதுவா அந்த மூளை ஒரு பக்கம் இருக்குது. மூளையில இருந்து தண்டுவடம் உடம்பு முழுவதுக்கும் நரம்புகள் போகுது. இது ஏற்கனவே நரம்பு பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியான செயல்கள் தான். மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகளை முறையாக கடத்தி கொண்டு போய் நம்ம உடம்புடைய பகுதிகளுக்கு செலுத்தணும். உடம்புல இருக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து அதை மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கறது. இதுல எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும், மன உறுதியோடு இருக்கும். இதுல ஏதாவது ஒரு தடை ஏற்படுது, அது ஒரு மெக்கானிக்கலா, அதாவது அனாட்டமிக்கலா அது தடை ஏற்பட்டாலும் சரி, அல்லது ஃபங்க்ஷன் சார்ந்து செயலியல் சார்ந்து தடை ஏற்பட்டாலும் சரி, ஒரு மனத்துல பதற்றம் ஏற்படும், நினைவாற்றல் குறையும், ஒரு எதையும் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படும். இப்போ மன உறுதி இல்லாதவர், மனதில் கோழைவன் அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இது அடிப்படையா அமையுது. அந்த நிலையை மாத்துறதுக்கு இந்த பூனைக்காளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவியா இருக்கு. சில விதமான நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோய் நிலைகள் இருக்குது. அதுல முக்கியமானது ரொம்ப நாள்பட இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், நாள்பட இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம், அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க, ஒரு நடுக்குவாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கை நடுங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைவாற்றலே இருக்காது, மன உறுதி போயிடும் அவங்களுக்கு. அந்த பார்க்கின்சன்ஸ் வந்தாலும் சரி, ரொம்ப நாள்பட சர்க்கரை நோய் இருந்து அந்த பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நினைவு தடுமாற்றம் ஏற்பட்டு ஒரு உறுதி இல்லாத நிலை ஏற்பட்டுரும். எப்போதுமே ஒரு விரக்தியை பேசக்கூடிய ஒரு நிலையில போயிடுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளாக நான் போயிடுவேன், நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில் நாம் இந்த உருண்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பேசுகிறத மாற்றுறத நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா மன உறுதி அவங்களுக்கு ஏற்படுது. உடல் கோளாறுனால வரக்கூடிய அந்த பிரச்சனையை இந்த பூனைக்காளி நீக்குது. சூப்பர் டாக்டர். ஸோ இந்த உருண்டையை நான் எப்படி செய்யறதுன்னு மக்கள் கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். நிச்சயமா. ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி பெரிய வியாதிகளை கூட சால்வ் பண்ணக்கூடிய இந்த சிம்பிளான பூனைக்காளி சத்து உருண்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூனைக்காளி சத்து மாவு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: பூனைக்காளி பொடி, பொட்டுக்கடலை பொடி, கேழ்வரகு மாவு, பனவெல்லப்பாகு, திராட்சை, முந்திரி. ஸோ முதல்ல கேழ்வரகு மாவும் பொட்டுக்கடலை மாவும் நம்ம வச்சுருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோன்னா, இந்த பொட்டுக்கடலை மாவும் கேழ்வரகு மாவும் நம்ம 10 பங்கு போட்டோன்னா அதில் 1 பங்கு பூனைக்காளி பொடி நம்ம போடணும். ஸோ இப்போ நான் 5 ஸ்பூன் போடுறேன், பொட்டுக்கடலை மாவு 5 ஸ்பூன் போடுறேன், ஸோ 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போடுறேன், கேழ்வரகு மாவும் 5 ஸ்பூன் போடுறேன்,
ஸோ ரெண்டுமே சேர்த்து நான் 10 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 5 பங்கு போட்டிருந்தோன்னா இதில் அரை பங்கு போடணும். ஸோ அரை ஸ்பூன் பூனைக்காளி பொடி வந்து போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து திராட்சை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்சர் எல்லாமே வந்து இதில் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா மிக்ஸ்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோன்னா பனவெல்ல பாகு வந்து இதோட சேர்த்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இந்த பனவெல்ல பாகை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ பூனைக்காளி சத்து மாவு உருண்டைக்கு உண்டான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இதை வந்து சின்ன சின்ன ரவுண்டாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணியாச்சு. மாவு எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. பூனைக்காளி சத்து மாவு உருண்டை வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்நாக் ஐட்டமாக தான் இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும், சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உருண்டையாக தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பூனைக்காளி சத்து உருண்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக நேர்கள் கேட்ட கேள்விகள் என்கிட்ட இருக்குது, டாக்டர் கிட்டே கேட்கலாம். டாக்டர் குமுதா திண்டுக்கல்ல இருந்து எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம புருவத்துக்கு நடுவில் வந்து பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அது எதுக்காக வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். நல்ல கேள்வி. இதில் இந்த புருவத்துக்கு மத்தியில் உள்ள பகுதி அப்படிங்கிறது வந்து பழங்காலத்திலிருந்தே ரொம்ப ஒரு குறிப்பாக சிறப்பான இடமா சொல்லப்பட்டிருக்கு. திருமூலர் திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பின்னாடி வந்த சித்தர்கள் நூல்களாக இருக்கட்டும் சரி, அல்லது இலக்கியங்களாக இருக்கட்டும், இந்த கண்ணுக்கு நேர் பின்னாடி மேல் நாக்குக்கு மேலே உள்ள பகுதிகள் வந்து சிறப்பாக செயல்பட்டால் மன உறுதி இருக்கும், சிறந்த நிலை உடலில் இருக்கும், உடல் பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்ணுக்கு உள்ள பகுதி அப்புறம் மேல் நாக்குக்கு மேலே என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அனட்டமிக்கலை பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பகுதி வந்து உடல் முழுவதையும் உறுதிப்படுத்தக்கூடிய, மனப்பதற்றம் இல்லாமல் செய்யக்கூடிய பகுதிகள்லாம் அங்கே இருக்குது. அதில் குறிப்பாக பைனல் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், இது உள்ளிடை சுரப்பிகள் அல்லது வந்து ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது சுரப்பிகள் சிறப்பாக சுரக்கிறதுக்கும் அங்கே உள்ள அந்த அனட்டமிக்கலாக அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் சிறப்பாக செயல்பட்டால் மன உறுதி, மனப்பதற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எப்போதுமே இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அவங்களுடைய முடிவுகளை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயல்பு அவங்களுக்கு வந்து அந்த அச்சம், மடம், நாணம் அப்படிங்கிறதுல அவங்க அடிக்கடி முடிவுகளை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த முடிவுகளை மாற்றக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அவங்களோட பெரிய ஆட்கள் இல்லை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அந்த நிலையை நோக்கி கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு பொட்டு உதவியாக இருக்குது. பொட்டுன்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்துகிற மாதிரி இல்லாமல் மஞ்சள், படிகாரம்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து பொருட்கள்லாம் சேர்த்து சாந்து மாதிரி செஞ்சு புருவ மத்தியில் வச்சுக்கூடிய பழக்கங்கள் வந்து சமயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கு. இது ஒரு சமய ஒரு குறியா இப்போ சொல்லப்பட்டிருந்தாலும் சமயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் இந்த பழக்கம் இருந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, உடலை உறுதிப்படுத்தக்கூடிய, மனதை தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது அந்த புருவ மத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு. ஸோ டாக்டர், அடுத்தது கண்ணன் காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்திருந்துதான், பட் இப்போ ஜாண்டிஸ் எல்லாம் க்யூர் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அந்த கண்ணில் இருக்க அந்த மஞ்சள் தன்மையெல்லாம் போல, பிலிரூபின் வந்து இப்போவும் 2.5லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் எதுக்காவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதை வேகமாக மாற்றுறதுக்கு சித்த மருந்தில் அகத்தியர் குழம்புன்னு ஒரு மருந்து இருக்குது. ஆனால் அதை அப்படியே அவங்கெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காரைக்குடியிலேருந்து கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போயிட்டு நாடி பார்த்துட்டு அந்த அகஸ்தியர் குழம்பு அப்படிங்கிற மருந்தை எலுமிச்சை சாறில் அவர் கொடுப்பார்.
அதை கொடுத்தாச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் உடம்பு சுத்தப்பாகிட்டு இருக்கக்கூடியது, அதாவது பேதி மருத்துவம்னு பேர். இது உடம்பை விட்டு அந்த காமாலையினுடைய தன்மை முழுமையாக வெளியாகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதை ஒரு முறை சாப்பிட்டால் மட்டும்தான் அது சரியாகும். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, கீழநெல்லி இலை நல்லா மொத்தமாக அரைச்சி உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் நல்லா பூசி உள்ளுக்கும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு அந்த சாறையும் கொடுத்துட்டு ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சூரிய ஒளியில் வச்சுருந்துட்டு அப்புறம் 3 நாள் குளிச்சிட்டாங்கன்னா நல்லாயிடும். ஓகே டாக்டர். இந்த பேதி மருத்துவமும் இந்த கீழநெல்லி சாறு உடம்புல பூசுறதும் வேகம் அந்த தன்மையிலேருந்து மாற்றிடும். ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பூனைக்காளி சத்து உருண்டையை எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட சிறப்பு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி மன உறுதியை ஊக்குவிக்கக்கூடிய வேறொரு உணவு வகையோட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.